தமிழகத்தில் இல்லாத பழக்கத்தை, இல்லாத கெட்ட பழக்கத்தை, பல கேடுகளை உருவாக்கிய குடும்பம் திமுகவை சேர்ந்த கருணாநிதி. அதனால தான் தமிழகத்துக்கு தெரியாத மது பழக்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த போதை பழக்கத்தை அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். சினிமாவையும் நீங்கள் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் மக்களை கெடுக்க முடியுமோ, முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையிலாம் அவங்க இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு வந்தாங்க. அதை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிலையும் தலையிட்டு அதை செய்ய விடாமல் அது ஒரு அரசியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மாற்றியதவர்கள் தான். அதே போல் திரைத்துறையையும் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். திரைத்துறையிலையும் அவருடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது. அது மன்சூர் அலிகான் சொல்லுகிறார், உதயநீதியை மீறி சினிமா துறையில் எதையும் செய்ய முடியாது, அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நாடு போய் கொண்டு இருந்ததுன்னா வேறு எந்த தொழிலும் யாரும் செய்ய முடியாது. நம்மளுடைய வளர்ச்சி பயங்கரமாக பாதிக்கப்படும். அருமையாக வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்டீர். மக்கள் தன்னுள்ளே புழுங்கி அழுகிற கண்ணீர் இருக்கிறதே, அதை உன்னை சும்மா விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேய்ச்சி சும்மா வெளியே தள்ளிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி மக்களை நீங்கள் விளம்பரத்தின் மூலமாகவும் பத்திரிகையின் மூலமாகவும் சில ஊடகங்கள் மூலமாக நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் மக்களுடைய மனதில் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் இதற்கு சரியான பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்கிறார். நீ மக்களுக்கு என்னென்னலாம் பொய்யாக சொல்லி நீ வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு எல்லாவற்றும் மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாம் அவருடைய விலைவாசியை ஏற்றுட்டீங்க, பால் விலையை ஏற்றுட்டீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றுட்டீங்க, சொத்து வரியை ஏற்றுட்டீங்க, தண்ணி வரியை ஏற்றுட்டீங்க. எங்கே போவாங்க? இது சாதனை அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? ஒருத்தரை கூப்பிட்டு உனக்கு ஒரு பரிசு தருகிறேன், பெரிய பரிசு தருகிறேன் வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன். அவரும் நம்பி என்கிட்ட வரார். வந்த உடனே அவர்கிட்ட இருக்கிற செயினை பிடிங்கிறேன், அவர் கட்டியிருந்த வாட்சை பிடிங்கிறேன், அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த பணத்தை எடுத்துக்கிறேன், அவர் போட்டிருந்த சொக்காயும் கழட்டிடுறேன். கழட்டிட்டு அவருக்கு 100 ரூபா பரிசு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வேணாம், எனக்கு இதை விட்டுட்டு, எனக்கு 100 ரூபாய் வேணாம், எனக்கு என்கிட்ட பிடுங்கினதே கொடுத்துரு என்று தானே சொல்லுவார். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீ என்ன மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டார். ஸோ 1000 ரூபா கட்டினவங்க இன்றைக்கி 3000 ரூபா கட்டுறாங்க. அப்போ என்ன 2000 ரூபா அவங்கள்ட்ட பிடிக்கிட்டேன். இப்போ பால் விலை ஏறக்குறைய 500 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 1500 ரூபா செலவு பண்ண வேண்டியது. ஸோ 1000 ரூபா அவங்கள்ட்ட பிடிக்கிட்டேன். 2000 3000 ரூபா. அதன் பிறகு சொத்து வரி அவங்க 500 ரூபா கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 1500 ரூபா அவங்கள்ட்ட 1000 ரூபா பிடிக்கிட்டேன். 4000 ரூபா விலைவாசி. 50 ரூபா விற்ற பொருள் இன்றைக்கி 200 ரூபா 150 ரூபா அவங்கள்ட்ட பிடிக்கிட்டேன். அப்போ மாதத்துக்கு என்னாச்சு? அது 2000 ரூபா. ஸோ அப்போ ஏறக்குறைய 6000 ரூபா 7000 ரூபாயை பிடுங்கிக்கிட்டு 1000 ரூபாய் நீ திருப்பி கொடுத்தா மக்கள் அதை ஒத்துக்குவாங்களா? வாழப்பாடி ராமமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்லுவார், கருணாநிதி வேட்டி கொடுக்குறேன் என்று உன்னை கூப்பிட்டு உன் கோமணத்தை உருவிடுவார் என்று சொல்லுவார். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நார்காட்டிக் பீரோ தான் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது சிபிஐ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நார்காட்டிக் பீரோ விசாரித்தாலே போதும். ஸோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். அதற்கு அதை மறைப்பதற்கான அதிகாரம் கொண்ட அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் அமைச்சர்களையும் நீக்க வேண்டும். அப்போ தான் இது இந்த விசாரணை சரியான பாதையில் போக முடியும். நீங்கள் அந்த அதிகாரிகளை இங்கே உட்கார வச்சுக்கிட்டு அந்த அமைச்சர்களையும் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இவங்க விசாரணை நடத்தினாங்கன்னா எப்படி உண்மை வெளியே வரும்? அது தடுக்கப்படும். அதனால் அவர்களை உடனடியாக, இதற்கு யார் பொறுப்பான அமைச்சரோ அவரை உடனடியாக நீக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறிவைத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாட்களை திட்டம் போட்டு இதை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மைதான். என்னென்ன இன்றைக்கி நீ உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வருகிற நாடாக இன்றைக்கு இந்தியா உருவாகி இருக்கிறது, தமிழகம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கி உலகம் முழுவதிலும் இருக்கிற அறிவில் சிறந்த இளைஞர்கள் இருக்கிற நாடு தமிழகம்தான். ஆளுமை திறனுடைய ரொம்ப எல்லோருமே இன்றைக்கு நம்ம ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு புதிதாக கண்டுபிடிக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மற்ற பொறியாளர் இருந்தாலும் சரி, மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலுமே நாம் வளர்ந்து வருகிறோம். இதை தடுப்பதற்கு எங்கள் நாடு முன்னேற்றத்துக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அந்த அபாரமான அறிவுத்திறன். அந்த அறிவுத்திறனை மழுங்க செய்வது தான் இந்த போதைப் பொருள். இந்த போதைப் பொருளுக்கு அவன் அடிக்ட் ஆகிட்டான்னா அதன் பிறகு மீள முடியாது. ஸோ இது நம்மளுடைய வளர்ச்சியை பயங்கரமாக பாதிக்கும்.
ஸோ அதனால தான் இது ரொம்ப நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு இஷ்யூ இது. அதனால் இதற்கு எல்லோரும் சப்பை கட்டுக்கிண்டு இதிலேருந்து நீங்கள் தப்பித்து விட முடியாது. இதில் காரணத்தை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திசை திருப்ப பார்க்குறாங்க. இது நீங்கள் அரசியலை கூட இதில் மறந்துடணும். இதற்கு உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். அது அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்களை கைது செய்யணும். அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இதில் வேறு எதையுமே நம்ம பார்க்க முடியாது. அதனால் அதற்கு உரியவர்கள் அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே தீர வேண்டும். அப்பொழுது தான் இதை தடுத்தால்தான், இந்த காலகட்டத்தில் இதை உடனடியாக நிறுத்தினால்தான் நம்ம நிச்சயமாக அடுத்த பாதைக்கு முன்னேற முடியும். மனித வளத்தை இனிமேல் நம்ம காவந்து பண்ணோம்னா இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுறவங்கள ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னா அந்த குற்றவாளிகள் அனைவரையும் உடனே கைது செய்ய வேண்டும். கடைசி உரிய விரைவில் அதை நம்மளுடைய நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவர்களுக்கு தண்டனை ஏற்படும். அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி அந்த தண்டனையை கொடுத்தா தான் ஆமாம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காவந்து பண்ண வேண்டிய சொல்லுறேன். குறிப்பாக தமிழகத்தை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி காப்பாற்ற முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தமிழகத்தில் இல்லாத பழக்கத்தை, இல்லாத கெட்ட பழக்கத்தை, பல கேடுகளை உருவாக்கிய குடும்பம் திமுகவை சேர்ந்த கருணாநிதி. அதனால தான் தமிழகத்துக்கு தெரியாத மது பழக்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த போதை பழக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் சினிமாவையும் நீங்கள் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் மக்களை கெடுக்க முடியுமோ இன்றைக்கு அரசியல்வாதிகள் முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையிலலாம் அவங்க இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு வந்தாங்க. அதை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிலையும் தலையிட்டு அதை செய்ய விடாமல் அது ஒரு அரசியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மாற்றியது அவர்கள் தான். அதே போல் திரைத்துறையையும் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். திரைத்துறையிலையும் அவருடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது. அதனால் அன்றைக்கு இந்த அம்ஜத்தை மன்சூர் அலிகான் சொல்லுகிறார், இன்றைக்கு உதயநீதியை மீறி சினிமா துறையில் எதையும் செய்ய முடியாது, அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நாடு போய் கொண்டு இருந்ததுன்னா வேறு எந்த தொழிலும் யாரும் செய்ய முடியாது, ஏமா சுதந்திரமாக செய்ய முடியாது. நம்மளுடைய வளர்ச்சி பயங்கரமாக பாதிக்கப்படும். அதாவது அருமையாக வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வம் தேய்க்கும் படை என்று சொல்கிறார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர், மக்களில் தன்னுள்ளே புழுங்கி அழுகிற கண்ணீர் இருக்கிறதே, அதை உன்னை சும்மா விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தேய்ச்சி சும்மா வெளியே தள்ளிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி மக்களை நீங்கள் விளம்பரத்தின் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் சில ஊடகங்கள் மூலமாக நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் மக்களுடைய மனதில் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் இதற்கு சரியான பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்கிறார். நீ மக்களுக்கு என்னென்னலாம் பொய்யாக சொல்லி நீ வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு எல்லாவற்றும் மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எதில் அவருடைய விலைவாசியை ஏற்றுட்டீங்க, பால் விலையை ஏற்றுட்டீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றுட்டீங்க, சொத்து வரியை ஏற்றுட்டீங்க, தண்ணி வரியை ஏற்றுட்டீங்க. எங்கே போவாங்க? ஒரு பெண் கேட்குற அந்த நீயா நானாவில் ஒரு பெண்ணை கேட்குறாங்க, நீ என்னம்மா அப்படின்னு மத்திய தர வகுப்பை சேர்ந்த பெண் சொல்லுகிறார், நான் இது வரைக்கும் 1500 ரூபா தான் மின்சார கட்டணம் கட்டினேன், இப்பொழுது 6000 ரூபாய் நான் மின்சார கட்ட வேண்டியது, நான் எங்கே போவேன், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என்ன செய்வோம், இந்த பணத்தை நான் என்னால் எப்படி கட்ட முடியும் என்று கேட்குறேன். கொஞ்சம் நீ சிந்தித்து பாருங்கள். நீங்களும் சாதாரணமாக சொல்லிடலாம், இன்னும் 1000 ரூபா கொடுத்துட்டேன் அதனால் அவங்க பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்கன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட தவறுகளை செஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் விலைவாசி எடுத்துக்கங்க. நீங்கள் பருப்பு போன தடவை 80 ரூபாய் விற்ற பருப்பு இன்றைக்கி ஏறக்குறைய 180 ரூபாய், 100 ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னும் சும்மாவாக இருப்பாங்க. அதனால தான் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாது, உங்களை தேய்த்து விட்டு தான் போவோம். பேருந்து கொடுத்துருக்கோம், இல்லந்தேடி மருத்துவம் கொடுத்துருக்கோம், இல்லந்தேடி கல்வி கொடுத்துருக்கோம், நிறைய சாதனைகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். காலையில் சிற்றுண்டி உணவு கொடுத்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒரு பட்டியலை போடுறாங்க. இது சாதனை அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? வேடிக்கையாக இருக்குது. அதாவது ஒருத்தரை கூப்பிட்டு உனக்கு ஒரு பரிசு தருகிறேன், பெரிய பரிசு தருகிறேன் வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன். அவரும் நம்பி என்கிட்ட வர்றார். வந்த உடனே அவர்கிட்ட இருக்கிற செயினை பிடிங்கிறேன், அவர் கட்டியிருந்த வாட்சை பிடிங்கிறேன், அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த பணத்தை எடுத்துக்கிறேன், அவர் போட்டிருந்த சொக்காயும் கட்டிடுறேன். கழட்டிட்டு
அவருக்கு 100 ரூபா பரிசு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வேணாம், எனக்கு இதை விட்டுட்டு எனக்கு 100 ரூபாய் வேணாம், எனக்கு என்கிட்ட பிடுங்கினதே கொடுத்துரு என்று தானே சொல்லுவார். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீ என்ன மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்ட. ஸோ 1000 ரூபா கட்டினவங்க இன்றைக்கி 3000 ரூபா கட்டுறாங்க. அப்போ என்ன 2000 ரூபா அவங்கள்ட்டேருந்து பிடிக்கிட்டேன். ஸோ பால் விலை ஏறக்குறைய நான் 500 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 1500 ரூபா செலவு பண்ண வேண்டியது. ஸோ 1000 ரூபா அவங்கள்ட்டேருந்து பிடிக்கிட்டேன், 2000 3000 ரூபா. அதன் பிறகு சொத்து வரி அவங்க 500 ரூபா கட்டிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 1500 ரூபா அவங்கள்ட்டேருந்து 1000 ரூபா பிடிக்கிட்டேன், 4000 ரூபா. ஸோ இப்படி விலைவாசியில் வந்து நீங்கள் 50 ரூபா விற்ற பொருள் இன்றைக்கி 200 ரூபா 150 ரூபா அவங்கள்ட்ட பிடிக்கிட்டேன். அப்போ மாதத்துக்கு என்னாச்சு, அது 2000 ரூபா. ஸோ அப்போ ஏறக்குறைய 6000 ரூபா 7000 ரூபாயை பிடுங்கிக்கிட்டு 1000 ரூபாயை நீ திருப்பி கொடுத்தா மக்கள் அதை ஒத்துக்குவாங்களா? நீ யாரை ஏமாற்ற? அதை தான் முன்னமையே வாழப்பாடி ராமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்லுவார். கருணாநிதி வேட்டி கொடுக்குறேன் என்று உன்னை கூப்பிட்டு உன் கோமணத்தை உருவிடுவார் என்று சொல்லுவார். அதனால் நிச்சயமாக இதை மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் அதற்கான பாடம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படும். இன்றைக்கி உலக அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. என்னென்னா உலக அளவில் இந்தியாவில் தமிழகத்தை பேச வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரமில் 1,70,70,000 கோடி ஊழல் செய்தது எப்படி என்று ஆச்சரியமாக நியூயார்க் டைம்ஸில் ஒரு கடிதம் எழுதினான், கட்டுரை எழுதினான். அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸில் முதல் பக்க கட்டுரையே 1,70,70,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று ராஜாவை பற்றியும் கனிமொழியும் பற்றியும் ஒரு பெரிய கட்டுரை வந்தது. அதே போல் இன்றைக்கு போதையில் உலகமே வியக்கிற அளவுக்கு 2000 கோடி அளவுக்கு தமிழகத்திலிருந்து இந்த சாதிக் என்பவன் போதை பொருளை கடத்தி லாபம் சம்பாதித்திருக்கிறான். அந்த பணத்தை சினிமாவிலையும் அரசியல்வாதிகளுக்கும் செலவு செய்திருக்கிறான் என்கிற செய்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கிறது. என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட இவங்க சாதனையை செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரியான வேலைகளை தான் அதனால் உலகம் முழுவதையும் நம்மளை பார்த்து சிரிக்கும்படி செய்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இப்போ இவைகளெல்லாம் சொன்னால் அதை கேட்டு உண்மையிலே இது நன்மைக்காக நமக்கு சொல்லுகிறார்கள், உடனே திருந்த வேண்டும். அப்படி திருந்தவில்லைனால் வள்ளுவ பெருந்த அடிக்கடி சொல்வாரே, இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்று கெடும் என்று. அந்த மாதிரி நிச்சயமாக இவர்கள் கெட்டு போவார்கள். அதனால் நல்லதை சொல்வதை கேட்கணும். அவங்க நல்லது சொல்கிறவங்க மேலே வழக்கு போடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டீச்சரு இந்த பள்ளியில் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீ அவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள நீக்கிறிய, அப்போ என்ன, இப்போ எப்பேற்பட்ட அரசு இது? அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வு பல்வேறு விதமான திருப்பங்களையும் அரசியல் மாற்றங்களையும் இனி ஒரு நாட்கள் ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி பங்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.